ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது ஆதார் கார்டை டவுன்லோட் செய்வதும் ஆதார் கார்டு பிளாஸ்டிக் கார்டு ஆர்டர் செய்வதை பற்றியும் பார்க்கலாம் மாறுங்கள். ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறது 3 நிமிஷத்தில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து பிவிசி பிளாஸ்டிக் கார்டு ஆர்டர் செஞ்சுக்கலாம். அதை பற்றி பார்க்கலாம் மாறுங்கள். இதுவரை நமது சேனலை வந்து சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்கிங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாருங்கள் உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோமில் UITAI உள்ளே போய்க்கிட்டு அதில் மொதல் ஆப்ஷன் உள்ளே போயிட்டீங்கன்னா லாங்குவேஜ் வந்து ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்குது. அதை இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஃப்ரீன்னு வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு மை ஆதார் உள்ளே போய்கிட்டு டவுன்லோடு ஆதார்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கேட்ட ஆதார் இருக்குது, அது கீழே வந்து டவுன்லோடு ஆதார்னு வரும். இது உள்ளே போயிட்டீங்கன்னா லாக்கிங் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஆதார் நம்பரையும் கேப்ஸாக்கி அடித்து ஓடிபி கொடுங்க. ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் உள்ளே போயிடும். உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்டர் போடலாம். இந்த எனக்கு உள்ளே போயிடுச்சு, ஓடிபி கொடுத்து நான் உள்ளே போயிட்டேன். இதில் டாக்குமெண்ட் அப்டேட்டை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டுருச்சு, அதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து டவுன்லோடு ஆதார், நீங்கள் டவுன்லோடு ஆதார் கொடுத்ததுக்கு இந்த டவுன்லோடு ஆதாரை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். டீட்டெயில்ஸ் வியூவாகவும் எல்லாமே டீட்டெயில்ஸ் கரெக்டானு பார்த்துட்டு டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோடு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் வந்து டவுன்லோட் ஆகி டெஸ்க்டாப்பில் வந்து விழுந்துடும். இந்த வந்துருச்சு பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன் சொல்லி டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல டெஸ்க்டாப்பில் வந்து விழுந்துடும், இல்லைனா டவுன்லோடு வெப்சைட்டில் இருக்கும். இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உள்ளே போகும்போது அதை வியூ பண்ணையில் பாஸ்வேர்டு கேட்கும். இது பாஸ்வேர்டு என்ன அடிக்கணும்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை ஃபுல்லாக அடிக்கணும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளாக உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து 01/01, அதாவது 1ஆம் தேதி ஜனவரி மாதம் 1980 அப்படின்னா 01/01/1980ன்னு அடித்து ஓகே பண்ணுங்கள், வியூ ஆயிரும். அதுக்கடுத்து பிவிசி கார்டு ஆர்டர் போடுவது எப்படி என்று பார்க்கலாம். இதே இதில் நீங்கள் டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டூ டேஷ்போர்டு இருந்துச்சா, இந்த டேஷ்போர்டு உள்ளே போய்க்கோங்க. போட்டிங்கன்னா இதிலேருந்து 3வது காலம் ஆதார் பிவிசி கார்டுன்னு வரும். இந்த ஆதார் பிவிசி கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவோட இதில் வியூ ஆகும். வியூ ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேக் எ பேமெண்ட்னு வரும், கொடுத்துக்கோங்க. மேக் எ பேமெண்ட்டில் உள்ளே போனீங்கன்னா வேலட்டா, கார்டா, நெட் பேங்கியான்னு வரும். C-மோர் கொடுத்தீங்கன்னா எல்லா பேனும் வரும். நீங்கள் எந்த பேனில் அமௌண்ட் பே பண்ண போகிறீங்களோ அந்த பேனில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் கார்டு யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை UPI யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ UPI இருக்குது. UPIயில் வந்து உங்களுக்கு வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே இருக்குது. பேடிஎம்மில் நீங்கள் எந்த நம்பர் அடித்து வெரிஃபிகேஷன் கொடுத்து பே கொடுத்துட்டீங்க அப்படின்னா கார்டு வந்து உங்களுக்கு சென்ட்ரேட் ஆயிரும். வீட்டுக்கு வந்து 15 நாளில் வந்து உங்களுக்கு பிவிசி கார்டு வந்துடும். இந்த மாதிரி தான் பிவிசி கார்டு ஆர்டர் பண்ணணும். இது போன்ற மேலும் தகவலுக்கு வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து பெய்டு ஆப்ஷன்லேயே வந்து சர்வீஸ் பண்ணுறோம். ஸோ எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு ஆன்லைன் சர்வீஸை பற்றி எதுவும் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் மெசேஜ் பண்ணலாம். ஒன்லி டெஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். உங்கள் சர்வீஸ் என்ன சர்வீஸோ நான் வந்து உங்களுக்கு பண்ணி தருவோம். ஸோ நன்றி, வணக்கம்.